பொறுப்பை கொடுத்துட்டோம். 50 தொகுதி 70 தொகுதியை ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது எங்கள் அண்ணன். நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கணும். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. யார் ஒன்றாலும் எது ஒன்றாலும் சொல்லட்டும், அப்படி இப்படின்னுட்டுன்னு எதுவும் கிடையாது. எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிவிட்டால் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அதுவும் எங்களுக்கு ஒரு தங்கமான ஒரு அண்ணன் அவர்கள் கிடைத்திருக்கிறார். நாங்கள் அவரை விட மாட்டோம். உண்மையாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். இந்த மண்ணில் இருந்துக்குன்னு நான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் KS அவர்கள் நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவருடன் இருக்கிறவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதே போல் இங்கே இருக்கிற எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்களும் தாய்மார்களும் நிர்வாகிகளும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் 18ஆம் தேதி தலைவர் அவர்கள் வர இருக்கிறார். அன்னைக்கு காலையில் 11 to 1 அண்ணன் போராடி அந்த இடத்த அண்ணன் வாங்கிட்டார். அண்ணன் கல்வி அமைச்சராக இருக்கும்போதும் சரி, மற்ற இலாக்காக்கெல்லாம் பார்க்கும்போதும் சரி, நிறைய காலேஜ் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் பணமே வாங்காமல் அனுமதி கொடுத்த நம்மளுடைய அண்ணன் என்பது எனக்கு அப்போவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் எனக்கு இப்போது நினப்பு வருது. கட்சி ஆரம்பித்த உடனே தலைவர் எப்படி எப்படிலாம் ரூட்டு போடணும் அப்படின்னும்போது நாங்களாம் பேசும்போது எனக்கு அப்போ அண்ணனை நான் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்குறேன். அன்னைக்கு நான் தலைவர்கிட்ட சொன்னது என்னன்னா, அண்ணன் தான் அந்த ரூட்டை எல்லாமே தலைவர்களுக்கு போடுவார். அவருடைய நண்பர் எனக்கு ஒருத்தர் தெரியும் சார், அவர் மூலிமா சொல்லி நான் எப்படியாவது அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கவான்னு சொல்லிவிட்டு நான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டேன். ஆனால் நான் நண்பர்கிட்ட சொல்லி தான் வாங்கணுன்றது இல்லை. இனிமேல்பட்ட அண்ணன் போடுற ரூட்டில் நம்ம ரூட் இருக்கும். பாலாஜி வேற சொன்னான், நேற்று பேசின வீர வசனமாலாம் பேசின, அப்படிலாம் பேசாத, இன்னைக்கு சிரிச்சிக்கினே பேசு தெரியுதானே அப்படின்னா. ஏன்னா எங்கள் மண்ணுன அந்த மாதிரியான மண்ணுன்னா, நான் சிரிச்சுந்தாண்டா எப்பயுமே பேசுகிறேன், நீ எனக்கு டென்ஷன் ஆக்காமல் இருந்தால் சரி. இல்லை இல்லை, நான் டென்ஷனே உன்னை ஆக்க மாட்டேன், உன்னை டென்ஷனே ஆக்க மாட்டேன்னா. ஏன்னா அந்த இடம் வாங்குறது, போலீஸுக்கிட்ட பர்மிஷன் வாங்குறது, முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் வாங்குறது பயங்கர டென்ஷனாக இருக்கும் தான். ஆனால் அதை எல்லாத்தையும் எங்கள் அண்ணனுங்கிட்ட நாங்கள் அந்த KS அண்ணங்கிட்ட அந்த டென்ஷனை கொடுத்துட்டோம். அவர் அதை சாதாரணமாக